குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ ஆல்ரெடி சொல்லினதை உங்களுக்கு ரிவிஷன் பார்த்துட்ருக்குறோம். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் சோர்சஸ் ஆஃப் மிடில் லெவல் இந்தியா அப்படிங்கிற லெசனை பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா புக்ஸ், பயோக்ராஃபிஸ் அண்டு ஆட்டோபயோக்ராஃபிக்ஸ். அது என்ன சொல்ல வராங்கன்னா, மின்ஹஜ் சிராஜ் பேட்டர்னைஸ்டு பை சுல்தான் நஸ்ருதீன் முகமது ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி ரைட் Tabakht-e-Nashri. The compendium details with the period from the conquest of Muhammad Ghori to AD 1260. The compendium was named after his patron in the 13th century, Hasan Nizami, a migrant from Ghazni right. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, புக்ஸ், பயோக்ராஃபி அண்ட் ஆட்டோபயோக்ராஃபிஸ் அப்படின்னா நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதை, இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுது இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவரை தபக்த்-இ-நஸ்ரி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. அந்த நூல் என்னன்னா, அதாவது அடிமை வம்சத்தில் சுல்தான்கள் இருந்தாங்க. அந்த சுல்தான்களில் நஸ்ருதீன் மாமுது அப்படிங்கிற ஒரு மனிதர் மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவரை தபக்த்-இ-நஸ்ரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் என்னன்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த புத்தகம் முகமது கோரி புத்தகத்தை எழுதின பிறகு வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த வெளியிடுக்கும்போது எப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1260 என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. நிகழ்ச்சின்னா ப்ரோக்ராம் கிடையாதுமா, என்னென்ன அதுலேயும் ப்ரோக்ராம்னா என்னென்னா, எப்படி ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சார், எந்தெந்த பிளேசஸை கேப்சர் பண்ணினார், மக்களுக்கெல்லாம் எவ்வாறு நன்மை செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி அந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா 1260 நடந்தது. இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சுல்தான் தன்னைத்தானே தெரிஞ்சிக்கக்கூடியதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக்கை எடுத்து ஒரு மன்னர் எடுத்து படித்து பார்த்தாருன்னா, நம்ம இவ்வளோ மக்களுக்கு செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் அதிகமாக செய்வார். அப்படி அந்த புத்தகத்தில் எது செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான், நம்ம மக்களுக்கு ஒன்றுமே செய்யலையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ செய்யலான்னு தோணும். அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, 1260 சுல்தான்கள் அந்த மாதிரி எழுதுகிற ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோமா, மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அடிமை வம்சத்து சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெட் நேம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க, சிறப்பு பெயர் வச்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 13th centuryயில் சுல்தான் இல்துமிஸ் அப்படிங்கிறவர் சாக போகிற டைமில் கஜினி என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஹசன் நிஜாமி அப்போ தாஜ்-உல்-மஆஷிர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அதில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, ஹசன் நிஷாமி எ மைக்ரேட் ஃப்ரம் கஜினி ரைட் தாஜ்-உல்-மஆஷிர் டுவர்ஸ் த லேண்ட் இல்துமிஸ் ரூல். இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் குத்புதீன் ஐபக் அண்ட் இஸ் கன்சிடர்ட் த ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெல்லி சுல்தான். ஜியா-உத்-பரணி எ கோர்ட்டியர் ஆஃப் முகமது துக்ளக் ரைட் தாரிக்-இ-ஃபிரோஷாகி in which he dealt with the history of Delhi Sultanate from Ghiyasuddin Balban to the early years of the region of Firozshah Tughlaq. Ferishta Tariq-i-Ferishta 16th century details with the history of the rise of Mughal power of India. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்களாமா, தாஜ்-உல்-மஆஷிர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். குத்புதீன் ஐபக் நிறைய நியூஸை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த நியூஸ் என்னென்னா, டெல்லியில் சுல்தான்கள் வரலாற்றை கூறும் அளவுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசை நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது, மியூசிக் நடந்திருக்குது, நடன நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் நிறையா மன்னர்களில் எழுத கிடையாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முகமது பின் துக்ளக் தான் என்ன பண்ணுறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள்லேயே சிறந்த அரசவை ஆட்சி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஜியாத்-உத்-பரணி
தாரிக்கி ஃப்ரோஷாகி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இது ரெண்டும் ஒரு போயம் மாதிரிமா உங்களுக்கு ஒரு புக்கு. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மிகப்பெரிய முகமது துக்ளக்கை பற்றியும் வரலாற்று மிக்க மன்னர்களை பற்றியும் இந்த ஜியாவுத் பரணியும் தாஷிகி ஃப்ரோஷாகி அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த புக்கு வந்து கியாசுதீன் பால்பன் எப்படி ஆட்சி செஞ்சார், முதல் ஃப்ரோஷா துக்ளக் தொடக்க காலத்தில் எப்படி ஆட்சி செஞ்சார், பின்னாடி நாளடைவில் டெல்லி சுல்தான் ஆன பிறகு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சார் அப்படிங்கிறத பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெரிஸ்டாவின் 16th சென்ச்சுரியில் தாரிக்கி பெரிஸ்டா இந்தியாவிலேயே முகல்ஸ் எம்பையர் வந்து மக்கள் வந்து ரொம்ப கொந்தளித்து போராட்டம் ஏற்பட்டு சண்டை போடுற அளவுக்கு அவங்க கோபத்தை வெளிக்காட்டுறது எப்படின்னா முகல்ஸ் எம்பையர் காலத்தில் தான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டபக்ட் இஸ் an Arabic word meaning generators or censorious. துஷிக் is a Persian word meaning autobiography. தாரிக் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தஷிக் பெர்ஷியன் மீன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா என்னென்னா, தபக்த் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அரேபிய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட சொல். அடுத்தது தாரிக் ஆஃப் தாஹுக், இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாபக்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து அரேபிய சொல்லிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா ஜெனரேஷனாக தலைமுறைகள் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு மீனிங். அதுக்கப்புறம் தஷுக் அப்படிங்கிற வார்த்தை பாரசீக மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அதுக்கு தஷுக் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா தமிழில் சுயசரிதை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தாரிக் அல்லது தாஹுக் இது ரெண்டு வார்த்தைகளுமே அரேபிய சொல்லிலேருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இதோட பொருள் மீனிங் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, இந்த 16th சென்ச்சுரி எம்பையர் பாபர் நாமா அண்ட் அபுல் ஃபாசில் அயனி அக்பரி and Akbarnama provide dedicated information about these two empires. In the 17th century, Jahangir wrote his memoir, Tushiki Jahangir, throwing a lot of light on the period. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 16th சென்ச்சுரியில் பாபரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாபர்நாமா, அபுல் பாசலி, அயனி அக்பரி, அக்பர்நாமா இந்த புக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா பாபரை பற்றி சிறப்பாக எழுதப்பட்ட புக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாபர் இந்தியாவுக்கு எப்படி வந்தார், எந்தெந்த பிளேஸை ஆட்சி செஞ்சார், எவ்வளோ காலம் இந்தியாவில் முகல்ஸ் எம்பையர் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே அபுல் பாசலியா அயனி அக்பரி அக்பர்நாமா அப்படிங்கிற புக்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 17th சென்ச்சுரியில் தனது வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக என்ன பண்ணுறாங்க, நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதியது தான் தஷிகி ஜஹாங்கிரி அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா துஷிகி ஜஹாங்கிரி அப்படிங்கிறவர் ஜஹாங்கீர் ஆட்சி செய்யும்போது தான் வாழ்ந்த நாம் எப்படி ஆட்சி செஞ்சோம், நம்மளோட ஆட்சி சிறப்பான முறையில் இருந்துச்சு அப்படின்னு பின்னாடி வர மன்னர்களும் சரி பின்னாடி வர மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாருன்னா துஷிகி ஜஹாங்கிரி அப்படிங்கிற அந்த காலகட்ட வரலாற்றை பற்றி மிக அதிகமாக வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, இந்த 17th century ஜஹாங்கிரி ரைட் இஸ் மெமரியர் Tushiki Jahangir, throwing a lot of light of the period, a part of autobiographies of Empire Dabak-i-Akbari, a third by Nasham-uddin Ahmad is considered reliable than the excurred account of Abul Fasal. Similarly, next, Badani's outstanding work Tariq-i-Badani. Next, Badani's history was published in 1595. This work spans 3 volumes. The volume of Akbar's region is a frank of
certain account of Akbar's administration, particularly of his religious policy. Next என்ன சொல்ல வராங்கம்மா, நிஜாமுதீன் அகமத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தபக் இ அக்பரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அபுல் பாசல் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப மிகைப்படுத்தி பாபரை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பக்கூடிய அளவு தான் இருக்குது, இல்லை உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் இப்படி முகல்ஸ்காரங்க நம்மள ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே எவிடன்ஸ் கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு கிடைச்ச எவிடன்ஸு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது அவங்க எழுதின புக்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பதனி அப்படிங்கிறவர் ஒன்று புக்கு எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கு பேர் தாரிக்கி பதனி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதனின்ஸ் ஹிஸ்ட்ரி, பதனியோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாரு. ஒரு மிகச்சிறந்த புத்தகம் இந்த நூல் அப்படிங்கிறாங்க. 1595 இந்த 3 புக்குகளுமே வெளியிடப்பட்டுச்சு. இதில் ஒரு புக்கு அக்பரை பற்றி, ஒரு புக்கு வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி, ஒரு புக்கு அவரோட ரிலீஜியன்ஸை மதத்து மீது எவ்வளோ நம்பிக்கை, அன்பு, பாசம், நேசம் வச்சுருந்தாரு அப்படிங்கிறத பற்றி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக அவை எல்லாமே விமர்சனம் செஞ்சு அதிகாரப்பூர்வமாகவும் எவிடன்ஸ் மூலிமாவும் தனது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா ட்ராவலர்ஸ் அண்டு ட்ராவலங்கர்ஸ். மார்கோ போலோ எ Venetian traveler visited when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 13th century. Marco Polo was twice in Kayal, which was a part of city presently in Thoothukudi district of Tamil Nadu. It was full of ships from Arabia and China. நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்கம்மா, ட்ராவலர்ஸ் அண்டு ட்ராவலங்கர்ஸ், பயணிகளும் பயண நூல்களும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் ஆட்சி செய்யறதுக்காக நிறைய மன்னர்கள், சுல்தான்கள், முகல்ஸ்காரங்க இப்படி எல்லாருமே வந்து நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்மளை அடிமை வச்சுருந்தாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இவ்வளோ செல்வங்கள் இருக்குது, நிறையா பணம், காசு, டைமண்ட்ஸ்லாம் இருக்குது, செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகவும், அப்புறம் இந்தியாவில் நிறைய பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்குறதுக்காக வந்தவங்களும், அந்த மாதிரி வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவோட பெருமைகளை பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம் அவங்களோட புக்கில் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க நாட்டில் போய் அவங்களோட புக்கில் எழுதியிருக்காங்களாம். அதை பற்றி தான் இப்போ ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் அப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதில் பர்டிகுலராக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 13th century தமிழ்நாட்டில் பர்டிகுலராக விசிட்டட் த பாண்டிய கிங்டம், பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்படி பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து வெனிஸ் நகரை சேர்ந்த யார், மார்க்கோ போலோ. அவர் என்ன பண்ணுறாரு, வெனிஸ் நகரை சேர்ந்தவர், அவர் பேர் மார்க்கோ போலோ. அவர் இந்தியா வராரு. அப்படி இந்தியாவுக்கு வரும்போது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு போகிறதுக்கு அவர் ரொம்ப பெருமிதம் அடைஞ்சாராம். எதனால் அப்படின்னா தமிழ்நாட்டில் கயல் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட் வந்து நம்ம தூத்துக்குடின்னு சொல்கிறோம். அப்போ வெனிஸ் நாட்டு இளவரசர் வரும்போது நம்ம பேர் அப்போ என்னச்சு கயலாக இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, இன்னமும் அந்த பேர் இருக்குதான். பட் ஆனால் இப்போ நம்ம தூத்துக்குடின்னு சொன்னால் தான் நமக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை ஆக முடியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த ஊர் வந்து அந்த ஊருக்கு 2 டைம்ஸ் வந்துருக்கிறாரு. அந்த 2 டைம்ஸும் என்ன சொல்லியிருக்காருன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஹார்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா பண்டைய காலத்தில் முகல்ஸ்காரங்களும் சரி பிரிட்டிஷ்காரங்களும் சரி யார் வந்தாலும் சரி நம்ம இந்தியாவை ஆட்சி செய்யும்போது அந்த தூத்துக்குடியில் தான் ஹார்பர் இருக்கிறதுனால கடல் வழியாக கப்பல் வழியாக பயணம் செஞ்சு அங்கே இருக்கிற வாணிப பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் தூத்துக்குடி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அரேபிய நாட்டிலிருந்தும் சைனாவிலும் இருந்து என்ன பண்ணுவாங்களாம் நிறைய ஹார்பருக்கு கப்பல் வழியாக பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காராம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கோ போலோ வாஸ் ட்வைஸ் இன் கயல் விச் வாஸ் எ போர்ட் சிட்டி presently in தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ships
from Arabia and China. Marco Polo tells us that himself came by a ship from China. Next என்ன சொல்கிறாங்கம்மா, according to Marco Polo, thousands of horses were important into southern India by sea from Arabia and Persia. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, அரேபியாவில் இருந்தோம் சைனாவில் இருந்தோம் நம்ம இந்தியாவுக்கு கப்பல் வழியாக வந்து வாணிபம் செஞ்சுட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சீனாவிலிருந்து நம்ம கப்பல்கள் வரும்போது மார்க்கோ போலோ நம்மக்கிட்ட சொல்கிறாராம் என்ன அப்படின்னா, அரேபியாவிலேருந்து பெர்சியன் அதாவது பாரசீக நாட்டிலேருந்து கப்பல் வழியாக நிறைய பயணம் செய்யும்போது நிறைய குதிரைகளை கொண்டுட்டு வருவாங்களாம். அப்படி குதிரைகளை கொண்டுட்டு வரும்போது நிறைய குதிரைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாணிப பொருட்களை தான் சேல்ஸ் பண்ணணும், குதிரை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்காக குதிரைகளை கடல்லே தள்ளி விட்டுருவாங்களாம். ஏன் அப்படின்னா வெயிட் ஓவர் ஆகிடுச்சுன்னா கப்பல் வந்து சாஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, குதிரைகள் எல்லாம் தூக்கி கப்பலில் போட்டுருவாங்க, தண்ணியில் போட்டுருவாங்க, கடலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட் சொல்ல வராங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அப்படி நிறைய குதிரைகளை கொண்டு வராங்கன்னா, இந்தியாவில் குதிரைகள் மீது அதிகமாக ஆர்வம் இருந்துச்சான். குதிரைகளில் சண்டை போடுறது, வாருக்கு யூஸ் பண்ணுவாங்க குதிரையை. அதுக்கப்புறம் பீப்புள்ஸை ஏற்றிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, பர்டிகுலராக வாருக்கு தான் மன்னர்கள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க குதிரைகளுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வாருக்குன்னு தனியாக குதிரைகளை ஏற்றுமதி செஞ்சுட்டு வருவாங்களாம். பீப்புள்ஸை ஏற்றிட்டு போகிறதுக்குன்னு நிறையா குதிரைகளை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா குதிரைகளில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அதாவது வாருக்கு யூஸ் பண்ணுற குதிரைகள்லாம் எப்படி இருக்குன்னா, நல்லா ஹைட்டாக அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, குதிரைகளுக்கெல்லாம் காலை வச்சு தான் இது வந்து நார்மலாக மனிதனை எடுத்துகிட்டு போகிற குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாருக்கு பயன்படுத்துகிற குதிரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 8 கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க, காலை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு 8 கஜம் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக வாருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குதிரைகளுக்கு சூடு போடும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது வந்து வாருக்கு யூஸ் பண்ணுற குதிரைகள், அதனால் வாருக்கு யூஸ் பண்ணுற குதிரைகளுக்கு சூடு போடுவாங்க. அப்படி போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட அட்டண்டன்ஸில் பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக குதிரைகளை அதிகமாக பாரசீகலையும் சைனாவிலையும் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு, stayed in India for 10 years. The most acute account the Muhammad Somnath expedition is that the Alberni. As learned man and scholar, he travelled all over India trying to understand India and her people. He learned Sanskrit and studied the philosophy of India. In his book, Tawhid-e-Hind, Alberni discussed the Indian conditioned system of knowledge, social norms and religions. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கம்மா, கஜினி மாமுது ஒரு படையெடுப்பு போது அவர் கூட இருந்தவர் அல்பர்னி அப்படிங்கிறவர் தான். ஏன்னா இவர் 11th centuryயில் இந்தியாவுக்கு வராரு. அப்படி வரும்போது அங்கே 10 ஆண்டு இந்தியாவில் தங்கிட்டு இருந்தாராம். ஏன் அப்படின்னா அல்பர்னி இந்தியாவுக்கு வந்து 10 வருஷம் தங்குறாரு. 10 வருஷத்துலேயும் அப்போ எப்போண்ணா 11th centuryயில் வராரு. வந்து இந்தியாவில் 10 years இருக்கும்போது கஜினி மாமுது சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்த விவரங்கள், துல்லியமான தகவல்கள் இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் மொழி, அதுக்கப்புறம் நிறைய மொழிகளை அவர் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சார். அவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றுலா போனார். சுற்றுலா போகும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதன் மக்கள்லேயும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் மொழியை மிகவும் நெருக்கமான முறையில் ஆர்வத்தோடு அவர் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவோட சான்ஸ்கிரிட் மொழி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவர் நினச்சதுனால அவர் கற்றுக்கிட்டாரு, ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க பிலாசபி தத்துவங்களையும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. தாகூத்-இ-ஹிந்த் என்ற ஒரு புத்தகத்தில் இந்தியாவோட நிலைமைகளையும் இந்திய மக்கள் பேசக்கூடிய மொழிகளையும் அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம், அறிவு முறைகளை, சமூக விதிகளை, அவங்களோட மதங்கள், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சடங்குகள், அதுக்கப்புறம் அவங்களோட பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவரோட புத்தகத்தில் தாகூத்-இ-ஹிந்த் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா,
Ibn Battuta, 14th century and Arabian Morocco scholar, traveled from Morocco right across North India to Egypt and then to the travels contains rich details about the people and the countries he visited. According to him, Egypt was rich then because of the whole of the Indian trade with the west passed through in Ibn Battuta. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் வந்து இபன் பத்துதா. இவர் வந்து 14th சென்ச்சுரியில் மொராக்காவிலிருந்து புறப்பட்டு வட ஆஃப்ரிக்காவுக்கு வராரு. வட ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டு இன்பிட்வீன் கேப்பில் எகிப்தை வந்து ரீச் ஆகிறாரு. அப்படி எகிப்தை ரீச் ஆகும்போது சென்ட்ரல் ஏசியா வழியாக இந்தியாவுக்கு வராரு அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு அவருடைய புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிக்லா ட்ராவல்ஸ், அதாவது ரிக்லா த ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாரு. என்னன்னு எழுதுகிறாரு, அவர் பயணம் செய்த நாடுகளை பற்றியும் மக்களை பற்றியும் விரிவான முறையில் அவர் எடுத்து உரைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ.